பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் மறவாதவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நித்திய ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அங்கு 3 மாதம் அளவும் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலங்களிலே தேவன் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் உண்டு. தேவ சமூகம் இருக்கிற இடத்திலே தேவ ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் துணையாயிருந்து அவர் மறவாமல் தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நடத்துகிறார். தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்ட நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் நினைவு கூறுகிற தேவன். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற, அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் குறைவின்றி ஆசீர்வாதமாக வாழும்படிக்கு உயர்த்துகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் மறவாதவர். அங்கு பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 111ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர் தம்முடைய ஜனங்களோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நினைத்து பார்க்கிறார். தேவன் தன் ஜனங்களுக்கு பக்கபலனாய் இருப்பேன் என்றும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்றும் எந்த நேரத்திலும் அவருடைய சமூகம் சூழ்ந்திருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை வைத்திருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல குறைவுகள் இல்லை, ஜெயம் உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவ சமூகம் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் எத்தனை தீமை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். குறித்த காலத்திலே நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய கிருபைகளை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய இரக்கங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆண்டவர் உம்மிடத்திலே நாங்கள் தங்கும்படிக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். ஆண்டவர், அந்த உடன்படிக்கையை நீர் நினைத்து பார்க்கிறீர். உம்முடைய ஜனங்களுக்கென்று நீர் ஆண்டவரை தாப்பனை எதையும் செய்ய வல்லவர் என்பதை இந்த நாட்களிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை கிரியைகளினாலே நீர் நடப்பித்து அவைகளை நாங்கள் கண்டு ஆண்டவரை தாப்பனை ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படிக்கும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.